வணக்கம் நேயர்களே. இந்திய காணொளியில நான் ஆர பார்க்க போறேன்டா சிவாஜி கணேசன் மிக பிரபலியமான மேடை டிராமா சினிமா துறையில், அதாவது வந்து அவற்றை பராசக்தி படம் கூட இவ்வளவு அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் இந்த வரைக்கும் பேசப்படுகிறது. இந்த சிவாஜி கணேசன் ஏர்லி லைஃப் எப்படி இருந்தது, எப்படி இவர் இந்த சினிமா துறைக்கு என்டர் ஆகிறார் என்றதை பற்றி தான் இந்தியன் வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். வளமை போல தான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நீங்கள் போடுற ஆதரவால் தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்டுக்கொண்டு இருக்கலாம். இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். சிவாஜி கணேசன் அவற்றை சொந்தமான பேர் வந்து அவருக்கு முதற் பேர் இருக்குது. சினிமா துறைக்கு வரமணம் பொதுவாக இந்த சினிமா துறைக்கு வந்த பிறகுதான் ஒரு நேம் ஒன்று சேஞ்ச் பண்ணப்படும். இவர் வர முதல் இவற்ற பேர் வந்து கணேசமூர்த்தி தான் இவற்ற பெயர். ஆரம்பகால வாழ்க்கையில பற்றி பார்ப்போம். அப்ப ஆரம்பகால வாழ்க்கைன்னு பார்க்கல இவர் வந்து இவற்ற தகப்பன்ற பேர் வந்து சின்னையா மன்றாயர் தான் இவர் தகப்பன்ற பேர். இவர் தாயாட்ட பேர் ராஜமாணி தான். இவர் ராஜாமணி அவர் தான் இவர தாயாட்ட பெயர். இவர் வந்து பிறந்த இடங்கள் எல்லாம் வந்து தஞ்சாவூர்ல அந்த தஞ்சாவூர் இந்தியாவில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேட்டை திடல் என்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் இந்த சிவாஜி கணேசன். இவற்ற தகப்பன் வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணி கொண்டிருந்தவர். இவர் சரியான ஒரு தமிழ் பற்று நிறைந்த ஆள். அதோட சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவர். இவர் தகப்பனுக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. என்ன நடந்ததுன்றா, ஒரு முறை அந்த ட்ரெயின்ல வந்து ஆங்கிலேயர் ஆலயத்தில் அவங்க அந்த ட்ரெயின்ல போயிக்க இவர் அந்த ட்ரெயின்ல வெடி வைத்ததாக கூறப்பட்டு இவருக்கு வந்து 7 வருஷம் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அதாவது வந்து சிவாஜி கணேசன் தகப்பனுக்கு 7 வருஷ சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அவர் சிறைக்கு போயிட்டார். இவர் தாயார் ராஜமாணி தான் இவர்களை பார்த்து நடத்தி வந்தார். இதுல சிவாஜி கணேசன் வந்து 4வது பிள்ளையா தான் வீட்டில் இருக்கிறார். தாய் வந்து பால் வியாபாரம் செய்துதான் தனது குடும்பத்தை அந்த நாளையில பால் வியாபாரம் செய்துதான் குடும்பத்தை நடத்தி வந்தவா. இதுல இன்னும் 4 வயதாக இருக்கும்போது, அதாவது வந்து சிவாஜிக்கு 4 வயதாக இருக்கைக்குள்ள இந்த தகப்பன் நடந்த 7 வருஷ சிறை தண்டனை 4 வருஷமாக மாற்றப்பட்டுச்சு. அப்ப அவர் 7 வருஷம் இருக்கையில் 4 வருடத்துல தான் திருப்பி வந்துட்டார். அதுக்கு பிறகு அவர்கள் திருச்சிக்கு போறார்கள். ஆனால் அந்த டைமில் அவர் தாய் தான் பால் வியாபாரம் செய்து சிவாஜி மற்ற சகோதரர்கள் எல்லாரையும் காப்பாற்றி வந்தது. அத்தோட சிவாஜிக்கு சின்ன வயதிலேயே இந்த டிராமாக்கள் நிறைய பிடிக்கும். ஒரு முறை அந்த வீரபாண்டியன் கட்டபொம்மன் டிராமாவை தன் தகப்பனோட பார்க்க போறார். அண்டையில இருந்து ஸ்டார்ட் பண்ணதான் சிவாஜிக்கு இந்த நாடகத்தின் மீது உருவானது ஒரு பற்றுதல் உருவானது. அந்த காலத்துல சினிமா எல்லாம் அவ்வளவுக்கு ஃபேமஸ் இல்லை. அதுக்கு பிறகுதான் சிவாஜி வாரார், வந்து படங்கள் நடிக்க வாரார். ஆரம்ப காலத்துல இவர் பார்த்த முதல் டிராமா வீரபாண்டிய கட்டபொம்மன். அதுல தான் இவருக்கு ஒரு கூட டிராமால இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு முறை என்ன செய்யறாருன்னா, தாய் தகப்பனுக்கு தெரியாம டிராமா குழுவுல போய் சேர்றார். அப்ப அவருக்கு 7 வயது. அந்த நாடக குழு எங்க இருக்குன்னா, அது திருச்சியில முகாமிட்டு இருந்த மதுரை ஸ்ரீ பாலகனா சபா என்ற நாடக குழுவில் தகப்பன் பேராருக்கு தெரியாம ஓடி போய் அந்த நாடகத்துல போய் ஜாயின் பண்ணி சேர்றார். அந்த நாடக குழுவில் இருந்த சின்ன பொன்னுசாமி படையாட்சி என்றவர் தான் சிவாஜி கணேசனுக்கு நடிப்பு பயிற்சி வழங்கினவர். நேர்களை எவ்வளவு சுவாசி நடிப்பு திறன் கொண்டவர் சிவாஜி. அவர் சின்ன வயதா இருக்க அவற்றை ஆசிரியர் பொன்னுச்சாமி படையாட்சி என்பவர் தான் அவருக்கு நடிப்பு பயிற்சி வழங்கினவர். இதுல அவர் சிவாஜி கணேசன் முதல் நடிச்ச டிராமா ராமாயணம். அதுல அவர் போட்ட வேஷம் சீதை, பெண் வேஷம். அந்த டிராமா மூலம் தான், அதுதான் சிவாஜி கணேசன் ராமாயணத்துல சீதை பெண் வேஷம் தான் முதல் சான்ஸ் அவருக்கு கிடைக்குது ஒரு மேடையில நடிப்பதற்கு. இப்படிப்பட்டவர் தான் இந்த சிவாஜி கணேசன். இந்த பராசக்தி படம் மூலம் தான் சினிமா துறைக்கு சிவாஜி கணேசன் என்டர் ஆகிறார். இந்த
படம் நடிக்கிறதுக்காக மாத சம்பளமாக, அதாவது வந்து இந்த படம் வந்து 1952ஆம் ஆண்டு வெளிவந்த படம், B.A. பெருமாள் எடுத்த திரைப்படம், தயாரித்த படம். அதுல இவருக்கு மாத சம்பளமாக 250 ரூபாய், ஒரு மாதம் 250 ரூபாய் தான் இவருக்கு மாத சம்பளம் திரைப்பட உலகுக்கு. இதுல பாருங்க, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்றா, இந்த படம் நடிச்சு கொண்டிருக்கையிலேயே இவருக்கு திருமணம் நிறைவேறிவிட்டது. கமலாவை இவர் திருமணம் முடித்து விட்டார். பாருங்க இவ்வளவு நல்ல விஷயங்கள் போய்கொண்டிருக்கு. ஃபர்ஸ்ட் சினிமாக்கள் என்ற வண்ணைக்கு முதல் படம் பராசக்தி அவ்வளவு ஹிட். அதே மாதிரி திருமணமும் நடந்தேறி விட்டது. அதாவது வந்து இவற்ற திருமணம் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜா தான் நடந்தது. அவர் வீட்டுக்காரர் அரேஞ்ச் பண்ணித்தான் இவற்ற திருமணம் நடைபெற்றது. மற்றது இவற்ற திருமணம் வந்து பெரிய ஆடம்பரகமாக நடக்கவில்லை. சுவாமி மலையில வந்து சீர்திருத்த முறைப்படி ஒரு திருக்குறள் பாடப்பட்டு எளிமையாக நடந்தது இவற்ற திருமணம். இவற்ற பிள்ளைகள் பிரபு வந்து இன்றைக்கு அவற்ற மகன் தான் பிரபு, எல்லாருக்கும் தெரிந்தது. ராம்குமார் பிரபு, மகள் வந்து சாந்தி, தேன்மொழி, இவற்ற பிள்ளைகள். பாருங்க, சிவாஜி கணேசனுக்கு இந்த ஆரம்ப கால வாழ்க்கையை நாடகம் இங்கே ராமாயணத்துல ராமாயணம் தான், அதுல சீதை வேஷம், பெண் வேஷம் தான் ஆரம்பத்துல போட்டவர். என்றார் முதல் தரம் பராசக்தி, அதுலயே ஹிட் ஆயிட்டார். அதுக்கு பிறகு இவ்வளவு ஹிட்டா படங்களையும் கொடுத்தவர் சிவாஜி கணேசன்.